ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டை சுற்றி நிறைய மிளகா செடி இருக்குது. அந்த மிளகா செடியிலலாம் எவ்வளோ நமக்கு மிளகா காய்ச்சிருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறோன்னு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த மிளகா செடி எதுவுமே நான் தனியாக உட்காந்து விதைச்சது கிடையாது. மொட்டை மாடியில் நம்ம மிளகா ஜாமான் காய வைக்கிறதுல அந்த காஞ்ச மிளகாவோட விதையெல்லாம் நமக்கு கீழே கிடக்கும். அந்த காஞ்ச விதையெல்லாமே நமக்கு மழை பெய்யும் போது நமக்கு தண்ணியில் நமக்கு ஊறி மொட்டை மாடியில் பைப் இருக்குது. அந்த பைப் மூலிமா வந்த விதையை தான் இதெல்லாமே. ஸோ நான் தனித்தனியாக வைக்கவே இல்லை, அதுவே கரெக்டாக தனித்தனியாக போய் அரேஞ்ச் ஆகிருக்கு. எனக்கு இதே மாதிரி எனக்கு மிளகா செடி கிடச்சிருக்குது. அதில் நிறைய மிளகா க்ரோத் ஆகிருக்குது. ஸோ பிஞ்சு மிளகாவும் இருக்குது, நமக்கு பெரிய மிளகா இருக்குது. இப்போ நம்ம பெரிய மிளகாயை ஃபுல்லாக நம்ம அறுவடை பண்ண போகிறோம். ஒவ்வொரு செடியிலையும் பாருங்கள், நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் மிளகா இருக்கிறதே நமக்கு உள்ளே இருக்குது, பச்சை மிளகா ஃபுல்லாகவே. ஸோ இதே மாதிரி நம்ம ஒளிஞ்சிருக்கிற எல்லா மிளகாயும் நம்ம இதே மாதிரி நம்ம பிச்சு எடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு செடியிலையும் நம்ம இருக்கிற மிளகாயெல்லாம் கொஞ்சம் எதுவுமே எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே குண்டு மிளகா தான். நான் குண்டு மிளகா தான் நான் மிளகா சாமான் அரைப்பேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், எப்படி மிளகா சாமான் அரைக்கிறது எல்லா பொருளையும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த போட்ட குண்டு மிளகாய் தான் நம்ம மொட்டை மிளகாய் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி வர்றது. ஸோ அந்த குண்டு மிளகாயில் அதே போட்ட மாதிரியே நம்ம குண்டு மிளகாய் கிடச்சிருக்குது. மிளகாயை பிக்கக்கூடாதா என்னன்னு தெரியல, அதனால நம்ம பச்சை மிளகாவும் நம்ம செடியில் நல்லா ஒளிஞ்சு மறைஞ்சிருக்காங்க. ஒன்று ஒன்று நம்ம கண்டுபிடிச்சி நம்ம பிக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாகிடுது. ஸோ நிறைய செடியில் நமக்கு இருக்குது மிளகா. ஆனால் ஒவ்வொரு மிளகாயிலும் நமக்கு உள்ளே ஒளிஞ்சிருக்க மாதிரி தான் இருக்குது, எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருக்குது, பச்சை மிளகாய் இல்லாத மாதிரி. ஸோ பாருங்கள், நிறைய பச்சை மிளகாய் நமக்கு கிடச்சிருக்கு. செடியில் பிஞ்சு நிறைய இருக்குது. இன்னொரு 10 நாள் கழிச்சு இதெல்லாம் நமக்கு க்ரோத் ஆகி நமக்கு சரியான ஒரு அறுவடைக்கு வந்துடும். இப்போதைக்கு நம்ம பெரிய மிளகாய் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இந்த குண்டு மிளகாய் பார்த்தா நல்லா காரமாக இருக்கும், நல்ல ஒரு ஸ்பைஸியாக இருக்கும், அதிகமாக இருக்கும் இல்லை காரம். அதனால் குண்டு மிளகா நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப போட தேவை, சட்னிக்கு 2-3 போட்டிங்கன்னா போதும். இதே மாதிரி இருக்கிற எல்லா செடியிலையும் நம்ம இருக்கிற மிளகாய் ஃபுல்லாக நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இதே மாதிரி கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா மிளகா விதையெல்லாம் நல்லா தூவி விட்டிங்கன்னா இதேமாதிரி மிளகா செடி வரும். நம்ம கடையில் வாங்குற வேலையே இருக்காது, காசு கொடுத்து நம்ம வாங்க தேவையில்லை. ஸோ நம்ம இதே மாதிரி வீட்டிலே நம்ம யூஸ் பண்ணி நம்ம குக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இவ்வளோ சின்ன செடியில் எவ்வளோ பெரிய பச்சை மிளகா பார்த்தீங்களா, நல்ல பெருசாக நல்ல க்ரோத்தாக இருக்குது நம்ம மிளகா. ஆனால் உள்ளே இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு நம்ம மறைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மிளகாயை ஃபுல்லாக நாம் இன்றைக்கி எடுத்து வீட்டுக்கு தேவையானப்போ நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ எல்லா மிளகாய் செடியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் மிளகாய் இருக்குது, அடுத்த தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நம்ம தேவையான பெரிய மிளகா ஃபுல்லாக நம்ம பிச்சு எடுத்தாச்சு. கொஞ்சோண்டு இருக்கிற இடத்துல நம்ம இதேமாதிரி பச்சை மிளகா செடி வளர்க்க விட்டு இதே மாதிரி நம்ம பச்சை மிளகா பிடிங்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துல பச்சை மிளகா செடி வளர்த்து வீட்டுக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.